ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆதிஷ் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குழந்தைங்களுக்கு நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஜெல்லி மிட்டாய் தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்பவே சிம்பிளாக நம்ம ரெண்டே பொருட்களை வச்சு செஞ்சிடலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்பவும் டைம் எடுக்காது, ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக. இப்போ எப்படி செய்கிறது, அதுக்கு என்ன பொருட்கள்லாம் தேவைன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஜெல்லி மிட்டாய் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம ஜெலட்டின் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு இங்கே ஒரு பவுலில் 2 ஸ்பூன் அளவு ஜெலட்டின் சேர்த்துக்கலாம். உங்கள் கிட்ட ஜெலட்டின் இல்லை அப்படின்னா நீங்கள் அகர் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. நீங்கள் டீ குடிக்கிற கிளாஸில் 1 கிளாஸ் அளவு கூட சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது வந்து அப்படியே நல்லா ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும், நல்லா ஊறணும். ஒரு 10 நிமிஷம் இது ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம இதுக்கு தேவையான சுகர் சிரப் எல்லாமே ரெடி பண்ணிடலாம். இப்போ இது ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ இங்கே சுகர் சிரப் பண்ண ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் சூடானதும் இதில் வந்து 1 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ, எவ்வளோ ஸ்வீட்னஸ் தேவையோ அந்தளவுக்கு சர்க்கரை நீங்கள் மாற்றிக்கோங்க. 1 கப் சர்க்கரைக்கு 1/2 கப் அளவு தண்ணி சரியாக இருக்கும். இதை சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுப்பை வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா திக் கன்சிஸ்டன்சி வரணும், அந்தளவு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா திக்காகி கொதித்து வரட்டும். இது இப்போ இங்கே ஒரு 5 நிமிஷம் ஆகிடுச்சு, நல்லா திக்காகி வந்துடுச்சு. இப்போ இந்த மாதிரி ஒரு பவுலில் தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் நம்மளோட சுகர் சிரப்பை விட்டுட்டு ஒரு 2 ட்ராப் இந்த மாதிரி விட்டுட்டு இதை கையால் நல்லா எடுத்து பாருங்கள். நல்லா உருட்டிட்டு ஒரு பால் மாதிரி எடுக்க வரணும். இந்த மாதிரி வந்துச்சுன்னா நமக்கு சுகர் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குன்னு அர்த்தம். இப்படி இருந்தால் தான் நமக்கு ஜெல்லி வந்து கடைகளில் கிடைக்கிற மாதிரி நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும். இப்போ பாருங்கள், நமக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு. இப்போ அடுப்பை வந்து நல்லா ஸ்லோ பண்ணிடலாம். இதில் நம்ம ரெடி பண்ணி வச்ச ஜெலட்டினை சேர்த்துக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சா ஜெலட்டின் வந்து நல்லா 10 நிமிஷம் ஊறிடுச்சு. இதை சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து விட்டு ரொம்ப நேரம் கொதிக்க தேவையில்லைங்க. அடுப்பை நல்லா ஸ்லோவில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது வந்து நல்லா ஒரு கொதி வந்தால் போதும், ரொம்ப நேரம் மிக்ஸ் ஆக தேவையில்லை. இப்போ இது நல்லா ஒரு கொதி வரட்டும். ஒரு 10லேருந்து 30 செகண்ட் கிட்ட கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சு பாருங்கள். நமக்கு நல்லா அந்த ஜெலட்டின் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வந்திருக்கு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதை வேறு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே நான் 3 பவுல் எடுத்து வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி இதில் தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். இதில் லைட்டாக கீ வந்து போட்டு நல்லா க்ரீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் நம்ம ரெடி பண்ணி வச்ச ஜெல்லி மிக்ஸை வந்து ஊற்றிக்கலாம். எவ்வளோ தேவையோ ஊற்றிக்கோங்க. நீங்கள் இந்த பவுலில் தான் செய்யணும்னு அவசியம் இல்லைங்க. உங்கள் கிட்ட மோல்டு ஏதாவது இருந்ததுன்னா மோல்டில் ஊற்றிக்கலாம். அப்படி இல்லைனா பிளாஸ்டிக் கண்டெய்னரில் ஊற்றிக்கலாம். இல்லைனா நமக்கு ஃபுட் ரேப்பர் கிடைக்கும் இல்லையா, அலுமினியம் ஃபாயில் ஃபுட் ரேப்பர், அதில் கூட சேர்த்துக்கலாம் நீங்கள். இப்போ இதில் நம்ம வந்து கலர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 3 கலர் சேர்க்க போகிறேன். நீங்கள் கலர் சேர்க்காம கூட செய்யலாம். கலர் சேர்த்து செய்யும்போது நமக்கு வந்து கடைகளில் கிடைக்கிற மாதிரியே இருக்கும். நான் வந்து எல்லோ கலர், ரெட் கலர், க்ரீன் கலர் அப்படின்னு 3 கலர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் இது வந்து ஆப்ஷனல் தான். இப்போ இந்த கலர் எல்லாத்தையும் சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நீங்கள் பவுடர் கலர் தான் சேர்க்கணும் இல்லைங்க, லிக்யூடும் சேர்க்கலாம். ஆனால் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. ஒரு லிக்யூட் சேர்க்குறீங்கன்னா 2-3 ட்ராப், பவுடர் சேர்க்குறீங்கன்னா 1 பிஞ்ச் அளவு சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்து விட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு இந்த மாதிரி பவுலில் வைக்கும்போது எடுக்கும்போது டீமோல்ட் பண்ணும்போது நல்லா கீறி விட்டு எடுக்கணும். அப்போ தான் நல்லா வரும். இதுவே நம்ம வந்து மோல்டு, அலுமினியம் ஃபாயில் பேப்பர் இந்த மாதிரி எதுலையாவது வச்சுருந்தோம்னா நமக்கு அதை நல்லா ரிமூவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இது எல்லா கலரையும் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம எல்லா கலரும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துடலாங்க. ஃப்ரிட்ஜில் வந்து ஃப்ரீசரில் ஒரு 6லேருந்து 8 மணி நேரம் கிட்ட வச்சுருங்க. இப்போ ஈவினிங் செய்கிறீங்கன்னா நைட்டு ஃபுல்லாக விட்டுருங்க, காலையில் எடுக்க நல்லாயிருக்கும். இதுவே நீங்கள் நார்மலாக ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம், இல்லை ஃப்ரீசரில் கூட வச்சுக்கலாம். இது வந்து எதில் வேணாலும் வைக்கலாம், பிரச்சனை இல்லை. 6லேருந்து 8 மணி நேரம் இதை அப்படியே ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நமக்கு ஜெல்லி வந்து நல்லா திக்காகி வந்துடுச்சு, நல்லா ஃப்ரீஸ் ஆகிடுச்சு, நல்லா கையில் ஒட்டலை, நல்லா அவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ இதை டீமோல்ட் பண்ணிடலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு நைஃப் வச்சு சைடு ஃபுல்லாக எடுத்து விட்டுருங்க. நீங்கள் இதுவே வந்து மோல்டு இல்லைனா பேப்பர் ஃபாயில் இந்த மாதிரி எதுலையாவது செய்யும்போது பேப்பரை கிழிச்சு விட்டு ரிமூவ் பண்ணுறதுக்கு நமக்கு நல்லாயிருக்கும். இதில் நம்ம இந்த மாதிரி சில்வர் பாத்திரத்தில் செய்யும்போது கொஞ்சம் ரிமூவ் பண்ணும்போது நமக்கு ஒட்டுற மாதிரி இருக்கும். அது ஆனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த மாதிரி நைஃபால் நல்லா சுற்றிலையும் கீறி விட்டுட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நீங்கள் நல்லா எடுத்து விடுங்க. நல்லா கீழே கொஞ்சம் எடுத்து விட்டிங்கன்னா நல்லா ஜெல்லி வந்து நமக்கு நல்லா எடுத்துகிட்டு வரும். அதுக்கப்புறம் வந்து நமக்கு என்ன மாதிரி பீஸ் வேணுமோ அந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். நல்லா இப்போ ஸ்பூனால் நான் எடுத்து விட்டுட்டேன். இந்த மாதிரி நல்லா தட்டினீங்கன்னா நமக்கு ஜெல்லி வந்து நல்லா எடுத்துகிட்டு வரும். பாருங்கள், நல்லா சூப்பராக எடுத்துகிட்டு வந்திருக்கு. நீங்கள் இதை பவுல்னு இல்லை, பிளேட்டில் கூட வச்சுக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி விருப்பமோ அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ இதை வந்து நமக்கு பிடிச்ச பீஸில் கட் பண்ணிக்கலாம். பெருசாக வேணாலும் கட் பண்ணிக்கோங்க, சின்னதாக வேணாலும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் நமக்கு வந்து மெயினான 2 பொருள் அப்படின்னா சுகரு, ஜெலட்டின் தாங்க. மற்றபடி ஃபுட் கலர் இது எல்லாமே நமக்கு வந்து ஆப்ஷனல் தான். அதனால் இது தேவையில்லாதது. நமக்கு கலர் தேவையில்லைன்னா நம்ம அப்படியே கூட ஒரிஜினல் கலரையே வச்சுக்கலாம்.
இப்போ நம்ம கட் பண்ணியாச்சு. நான் உங்களுக்கு எடுத்து காட்டுற பாருங்கள். நல்லா நமக்கு கடைகளில் கிடைக்கிற மாதிரி அந்த ஷைனியாக நல்லா அவ்வளோ சூப்பராக இருக்குது. பாருங்கள், நம்மளோட ஜெல்லி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது குழந்தைங்களுக்குலாம் ரொம்பவே பிடிக்கும். நம்ம வீட்டில் செய்கிறதுனால நம்ம எந்த ப்ரிசர்வேட்டிவும் சேர்க்கறதில்ல. இப்போ இதே போல் நம்ம மற்ற 2 கலரையும் எடுத்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், உங்களுக்கு நான் அழுத்தி காட்டும் போதே தெரியும். நல்லா நமக்கு ஜெல்லி வந்து கடைகளில் கிடைக்கிற கன்சிஸ்டன்சியில் அவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ பாருங்கள், நம்ம எல்லா கலரும் கட் பண்ணிட்டோம். க்ரீன் கலர், எல்லோ கலர், ரெட் கலர் எல்லாத்தையுமே நல்லா கட் பண்ணி எடுத்துட்டோம். நல்லா அவ்வளோ சூப்பராக இருக்குது எல்லா கலருமே ஜெல்லி பார்க்குறதுக்கு. இப்போ இதை நம்ம அப்படியே கூட வச்சு சாப்பிட்லாம், இல்லைனா சுகர் கோட் பண்ணி கூட சாப்பிட்லாம். நான் இன்றைக்கி உங்களுக்கு சுகர் கோட் பண்ணி காட்டுறேன். அதுக்கு ஒரு பிளேட்டில் சர்க்கரை எடுத்துக்கோங்க. நார்மலாக நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற சர்க்கரை தான் எடுத்துருக்கேன். இதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்ச ஜெல்லியை ஒவ்வொன்றா போட்டு நல்லா பரட்டி எடுத்துக்கலாங்க. 4 பக்கமும் படுற மாதிரி பரட்டிங்கன்னா சர்க்கரை வந்து நல்லா ஒட்டிக்கும். இதை வந்து நம்ம ஒரு பிளேட்டில் வச்சுட்டோம்னா நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுட்டோம்னா நம்ம எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட ஜெல்லி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே போல் நம்ம எல்லா ஜெல்லியும் கோட் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஜெல்லி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நம்ம வீட்டிலேயே ரொம்ப ஹெல்த்தியாக டேஸ்டியாக செஞ்சிடறோம். இது குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ரெசிபியில் உங்களை பார்க்குறது வரைக்கும் பாய்.